பார்வதிக்கு தான் முருகன் மேல முழு உரிமை இருக்கு அப்படிங்கறத கார்த்திகை பெண்கள் ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வழி விட்டும் நிக்கிறாங்கிறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல பார்வதி அதை கேட்டது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாராயணனும் சிவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நாராயணன் இவ்வளவு நேரம் பேசினது எல்லாமே இவங்க இந்த முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். பார்வதி ஒவ்வொரு குழந்தையோட தலையில கையை வச்சு அவங்கள சக்தியை செலுத்துறாங்க. இப்போ எல்லா குழந்தைகளும் ஒரே இடத்துல வந்து நிக்க இது எல்லாரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. அந்த 6 குழந்தைகளும் இப்போ ஒரு குழந்தையா உருமாறியாச்சு. அந்த ஒரு குழந்தையும் பார்வதி கை நீட்டு அவங்க கைகளில் வந்து உட்காருது. ஒரு குழந்தை அதோட குழந்தை பருவத்தில் அவங்க அப்பா அம்மா விட்டு இருந்தா கூட அவங்களுடைய பாசம் அவங்கள ஒரு காலகட்டத்தில் இணைச்சிரும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு அதோட ஆத்மா, உடல், மனசு எல்லாமே அவங்க அம்மா கிட்ட இருந்து தான் உருவாது அப்படின்னு பார்வதி அந்த குழந்தை கையில வச்சுட்டு சொல்ல லட்சுமி சொல்றாங்க, இப்போ உங்களோட குழந்தை உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா, இப்போ பேர் வைக்கிறது சரியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே நாராயணனோட சகோதரர் அனுமதிச்சு நான் ஃபர்ஸ்ட் பேர் வைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து நிக்கிறாரு. இவங்களும் சரிங்க, கங்கையால தூய்மைப்படுத்தப்பட்டதுனால முதல்ல வளர்க்கப்பட்டதுனால கந்தன்னு பேர் வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சிவனும் அவரு பங்குக்கு பேர் வைக்கிறாரு. 6ஆக பிரிஞ்சு திரும்ப ஒன்றா ஆனதுனால ஆறுமுகம்னு பேர் வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதோட இந்த குழந்தை ஏன் 6ஆ பிரிஞ்சுது அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் சொல்றாரு. இந்த குழந்தை இயற்கையிலேயே வந்து 6ஆ பிரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு மாவீரனுக்கு 6 குணங்கள் வேணும். நம்பிக்கை கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லா வினைகள்ல இருந்தும் காப்பாற்றணும், துணையா இருக்கணும், அதே நேரம் நம்புறவங்களோட பயத்தை போக்கணும், 6ஆவதா யாரையும் மன்னிச்சு அவங்களை காப்பாத்துறது. இந்த 6 குணங்களும் உடையவன் சரவணன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பேரும் சூட்டுறாரு. ஆக்சுவலா அவருக்கு சரவணன்கிற பேர் வந்ததுக்கான இவங்க வந்து அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. சரவண பொய்கையில அவர் வந்து தாமரை மலர்ல இருந்ததுனால அவருக்கு சரவணன் ஒரு பேர் வந்தா சொல்லுவாங்க. இப்போ ஃபைனலா திரும்ப பார்வதிட்ட கேக்குறாங்க, நீ நம்ம பையனுக்கு என்ன பேர் வைக்க போற அப்படின்னு சிவன் கேக்குறாரு. உடனே நான் இந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்திருந்தேன்னா கூட இவனை போற்றி வளர்த்தது இந்த கார்த்திகை பெண்கள் தான், அதனால அவங்க 6 தாய்மார்களோட பேரை தான் அவனுக்கு வைக்க போறேன் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்ல கார்த்திகை பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க உயிர் கொடுத்திருந்தா கூட எங்களோட பேரை சூட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. அதோட இன்னொரு வேண்டுகோளும், இந்த குழந்தைய அப்பப்ப நாங்களும் வந்து பார்க்கணும் ஆசைப்படுறோம், அதனால நாங்க கைலாயம் வரதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. பார்வதி அதுக்கு நான் அவனுக்கு பேர் தான் வச்சிருக்கேன், ஆனா இவனை வளர்க்கறதுக்கான எந்த ஒரு தீர்ப்பையும் நான் என்ன சொல்லல அப்படின்னு பார்வதி சொல்லவும் கார்த்திகை பெண்கள்ல ஒரு பொண்ணு சொல்றாங்க, நீங்க என்ன தீர்ப்பு சொல்றீங்களோ அதை நாங்க கட்டளை எடுத்துக்கிறோம் அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்றாங்க. உடனே பார்வதி நான் என்னோட தீர்ப்பு சொல்றேன் அப்படின்ட்டு என்னோட குழந்தை இங்கே கார்த்திகை குலத்திலே வளரட்டும் அப்படின்னதும் அவங்க எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். கார்த்திகை பெண்களுக்கு அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, இந்த உலகத்துல எந்த ஒரு அரக்கனோ இல்ல ஒரு தீய ஆத்மாவும் உள்ள நுழைய முடியாது. 2வது காரணம், நாராயணன் ரொம்ப மகிமை பொருந்தியவர். ஏன்னா உருவாக்குறவங்களை விட யாரு காப்பாத்துறாங்களோ அவங்க தான் ரொம்ப மகிமை உள்ளவங்க, அவங்க தான் ரொம்ப பெரியவங்க. அதாவது நான் உருவாக்கி இருந்தா கூட நீங்க தான் அவனை காப்பாத்துறீங்க, அதனால காப்பாத்துற நாராயணன் எப்படி உயர்ந்தவரோ அது மாதிரி நீங்க தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த உலகத்தோட தாய், இந்த 6 பெண்களோட தாய்மையை நான் பறிச்சிட மாட்டேன். கார்த்திகேயன் எதுக்காக பிறந்தானோ அந்த நோக்கத்தை அடையணும்னா அவன் கொஞ்ச நாள் நான் அவனை விட்டு பிரிஞ்சிருக்கணும், அவங்க இருக்கதான் நல்லது அப்படின்னு அவங்களோட தீர்ப்பை அவங்க சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த சிவன் இவங்க சொன்னது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி உத்தமம் அப்படிங்கிறாரு. பார்வதி சொல்றாங்க, அந்த தாரகாசுரனுக்கு தேவர்களோட எந்த விரோதமும் கிடையாது, அவனோட எதிரியா நினைக்கிறது என்னோட தாய்மையை தான். என்னோட இந்த குழந்தை தான் அவனுக்கான காலம். என்னோட இந்த குழந்தை தாரகாசுரனை தனியா வெல்ற அளவுக்கு அவனுக்கு சக்தி கிடைக்கிற வரைக்கும் அவன் இங்க வளரதான் சரி அப்படிங்கிறாங்க. என்னோட குழந்தையோட குழந்தை பருவத்துல நான் தலையிட போறதில்லை அப்படின்னு உங்களுக்கு உறுதியும் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் இங்க வந்தேன்னா கார்த்திகை பெண்களோட தாய்மையே கேள்விக்குறியாயிரும், அதை நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நீரோட அணைச்சுக்கிறாங்க. இவங்க எடுத்த இந்த முடிவை எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. நேரா கார்த்திகை பெண்கள் கிட்ட கொண்டு இந்த குழந்தையை கொடுக்க கார்த்திகை பெண் அழகியோட வாங்கிக்கிறாங்க. இவங்களும் கண்ணீரோட அவங்கள வணங்க சிவனும் அதை வந்து கண்ணீரோட தான் பார்த்துட்டு இருக்காரு. இங்க தாரகாசன் அடுத்த காட்சியில காமிக்கிறாங்க. தாரகாசன் சொல்லிட்டு இருக்க எல்லாம் உன்னாலதான் ஆச்சு சொம்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னாலதான் நான் வந்து அந்த குழந்தைய 6 பாகமா மாத்தினேன். இது வரைக்கும் சிவனுக்கு ஒரே ஒரு வயசு தான் இருந்துச்சு, அதுதான் என்னோட காலனாவும் இருந்துச்சு, ஆனா இப்ப அது 6 ஆயிடுச்சு அப்படிங்கிறா. திரும்ப அவங்க ஒன்னாலதான் உனக்கு தெரியல, ஆனா வழக்கம் போலவே சும்பன் ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிச்சிருக்கான். நான் இன்னொன்னு உங்ககிட்ட சொன்னேனே ஞாபகம் இல்லையா, அதாவது ஒரு குழந்தைய 6ஆக்க முடியும்னா திரும்ப 1ஆக்கவும் முடியும் அப்படின்னு சொன்னனே அப்படிங்கிறான். அங்க நடந்ததை நேர்ல பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு தாரகாசுரன் குழந்தை 1ஆ இருந்தானே 6ஆ இருந்தானே 7ஆ இருந்தா கூட என்ன, அதை அழிக்கணும், அதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு அப்படிங்கிறான். நான் இப்போ உன்னை அழைக்கிறேன் சூரபத்மா அப்படின்னு சொல்லி நெருப்பு மாதிரி ஏதோ வந்து ஒரு இடத்துல ஏறிறான். அங்க இருந்து ஒரு சக்தி உருவாகுது. ஆக்சுவலா இவனே வந்து இப்படித்தான் ஒரு யாகம் மாதிரி பண்ணி தான் கூப்பிட்டாங்க. இவன் இப்ப இன்னொரு அரக்கனை கூப்பிடுறான். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருக்கும் சூரபத்மனா, சோ அவன் தான் இப்ப வரான் போல இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.